ஒரு ஜூஸ் போட்டால் ஒரு சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் இருக்குமா? அப்பா அப்படிதாங்க எனக்கு இருந்துச்சு. இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சதுமே மோர் பேக்கெட் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு 2. அதை எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ஊற்றிட்டு திரும்ப ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் நிறையா இருந்துச்சு. அதையெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு வீட்டையெல்லாம் நீட் பண்ணி கூட்டியும் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா செடிக்கு தண்ணி ஊற்ற போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ என் செடிக்கு மேலேயே வந்து 2 குழவிங்க சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. என்னமோ பக்கத்து வீட்டு சண்டையை பார்க்குற மாதிரி நான் அதை வெறுக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ போகும், இப்போ போகும், எப்போ போகும்னே தெரியாமல் பார்த்துட்டு இருந்தேன். நான் பார்க்குறத பார்த்துட்டு அதுங்களே காம்ப்ரமைஸ் ஆகிட்டு போயிடுச்சுங்க. அதுக்கப்புறமா செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு ஜூஸ் போடலாம், ஒரு vlog எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். 1 மணிக்கு ஆரம்பித்தேங்க, 3 மணிக்கு தான் முடித்தேன். ஜூஸை கரெக்டாக மிக்ஸி ஜாரில் போடாமல் அது தெரிச்சு திரும்ப அதை க்ளீன் பண்ணி எப்பப்பா கடைசியில் ஒரு வழியாக ஜூஸை போட்டு முடிச்சிட்டேன். ஆனால் இந்த சிங்கை பார்த்ததுக்கப்புறமா ஏன்டா போட்டோன்ற மாதிரி இருந்துச்சு. இத்தனை பாத்திரங்களையும் வேலைக்கு கமுத்து முடிக்கிறதுக்குள்ள முடியலப்பா.